ராமலிங்க அடிகளார் அவரை பத்தி முக்கியமான ஒரு 10 கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். இந்த ராமலிங்க அடிகளார் யாருன்னா 19ல இருந்து 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள தமிழ்நாட்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்களை ஓப்பன் பண்ணதுல ஒரு முக்கியமான ஆளா. ஸோ அவரை பத்தியே ஒரு 10 கொஸ்டின்ஸையும் அவரை பத்தி ஒரு கதையும் அப்படியே ஒரு ஃப்ளோவா பார்த்துருவோம். ஓகேங்களா, சரி வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது கொடுத்துருக்காங்க? ஓகேங்களா, ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எதுனா மருதூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி சரி இவர் எப்போ பிறக்கிறது என்ன பார்த்துருவோமா? ஸோ ராமலிங்க அடிகளார் எப்போ பிறக்கிறாருன்னா 5/10/1823. ஓகேங்களா, ஸோ அவர் எப்போ பிறக்கிறாரு? 5/10/1823. எந்த ஊர்ல பிறக்கிறாருன்னா சிதம்பரம் வட்டம் அருகில் உள்ள மருதூர். ஓகேங்களா, ஸோ கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் வட்டத்துல மருதூர் என்ற ஊர்ல தான் யார் பிறக்கிறார்? நம்ம ராமலிங்க அடிகளார் பிறக்கிறார். இவங்க அப்பா அம்மா பேர் என்ன சார்னா ராமையா, சின்னம்மை. ஓகேங்களா, அப்பா அம்மா பேர் என்ன? ராமையா, சின்னம்மை. ஓகேங்களா, ஸோ எப்போ பிறக்கிறாரு? 5/10/1823. எந்த ஊர்? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மருதூர் கிராமத்துல ராமையா சின்னம்மை இணையருக்கு 5வது மகனாக பிறக்கிறார். எத்தனாவது மகனாக பிறக்கிறார்? 5வது மகனாக பிறக்கிறார். ஸோ இவர் பிறந்த கைக்கு வந்து 6 மாசத்துல இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துறாரு. ஸோ இவருக்கு கல்வியுமே அதிகமாக கிடைக்கப்படலை. 2ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்கிறார். ஓகேங்களா, ஸோ இருந்தாலுமே தன்னோட 9வது வயதுலேயே வந்து ஒரு சொற்பொழிவு, ஒரு பெரிய ஸ்டேஜில் ஏறி மக்களுக்கு முன்னாடி சொற்பொழிவு விட்டுறாரு. அந்த சொற்பொழிவை பற்றி ஒரு நிறைய சொற்பொழிவு கூட்டதாகவும் சொல்லப்படுது. ஓகேங்களா, ஸோ 2ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்க இவர் தானாகவே நூல்களை கற்றுக்கொண்டு தமிழை புலமை பெறாரு. புலமை பெற்று பல நூல்களை எழுதுகிறார். அப்படிதான் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா, சரி சார், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ராமலிங்க அடிகளார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் அப்படின்னா வள்ளலார். ஓகேங்களா, ஸோ வள்ளலார்னு சொல்லுவாங்க, திருவருட்பிரகாச வள்ளலார்னு சொல்லுவாங்க. அதுதான் ராமலிங்க அடிகளாரோட இந்த பெயர். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்ப்போம், ராமலிங்க அடிகளார் எப்போது தன் முதல் சங்கத்தை நிறுவினார்? ஸோ ராமலிங்க அடிகளார் வந்து ஒரு சங்கத்தை ஓப்பன் பண்ணுவார். எல்லா மக்களுமே சமம். ஓகேங்களா, ஸோ யாருமே நம்ம வைகுண்ட சுவாமியில பார்த்தோம்னா அவரை மாதிரியே தான் எல்லா மக்களும் சமமா இருக்கணும், அவரை கம்பேர் பண்ணாங்க, ஜாதி வேறுபாடு காட்டாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக 1856 ஒரு சங்கத்தை ஓப்பன் பண்றாரு. சங்கத்து பேர் இருக்குன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எப்போ ஓப்பன் பண்றாரு? 1856 ஓப்பன் பண்றாரு. ஓகேங்களா, சோ அடுத்த கேள்வி, எப்போது சென்னையில் மாபெரும் பஞ்சம் ஏற்படுது? ஸோ இவர் காலகட்டத்தில் வந்து சென்னையில் வந்து ஆங்கில ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆங்கில ஆட்சியும் போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? இங்க இருக்க பணம் செல்வம் எல்லாத்தையும் அதிகமாக சொல்லி எடுத்துட்டு போனாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் கிடைக்காம போச்சு. அதனால சென்னையில மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அது என்ன வருடம்னா 1866. ஓகேங்களா, ஸோ பஞ்சம் எப்போ ஏற்பட்டுச்சு? சென்னையில மிகப்பெரிய பஞ்சம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1866 ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பஞ்சத்தை பார்த்தனையும் மக்கள், ஓகேங்களா, ஸோ பஞ்சத்தை கண்டதும் மக்களுக்கு பசியினால் இறக்கக்கூடாது என்ற சத்திய தர்மசாலை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு பஞ்சம் வருது சென்னையில் 1867. நிறைய மக்கள் இறந்து போறாங்க, நிறைய மக்கள் வாழ்றதுக்கு இடம் இல்லாம இடம்பெயர்ந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இனிமேல் யாருமே பசியால இறக்கக்கூடாது, எந்த ஒரு உயிருமே பசியால் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1867 சத்திய தர்மசாலை 1867 சத்திய தர்மசாலைன்னா எங்க இருக்குன்னா வடலூர். முக்கியமான கேள்வி. ஓகேங்களா, வடலூர்ல சத்திய தர்மசாலையை 1867 யார் நிறுவுறாங்க? வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் நிறுவுகிறார். ஓகேங்களா, ஸோ எதனால 1866 மிகப்பெரிய பஞ்சம் சென்னையில் இருக்கும். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மக்கள் பசியால் சாகக்கூடாதுன்னு சொல்லி இதை ஓப்பன் பண்றாரு. ஓகேங்களா, அடுத்து என்ன? ராமலிங்க அடிகளார் அவர்கள் தனது முதல் சங்கத்தின் பெயரை எப்போது மாற்றினார்? ஓகேங்களா, ஸோ இப்பதான் பார்த்தோம் அவர் என்ன பேர் வச்சிருந்தாரு? சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஓப்பன் பண்ணாரு. எந்த வருஷம் ஓப்பன் பண்ணாருன்னு பார்த்தோம்? 1856 ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த சங்கத்தோட பேரை பின்னால மாத்துவாரு. எதாவது சார் மாத்துறாங்கன்னா இதுல வேதன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது தூக்கிட்டு எல்லா மக்களும் சமமா ஏத்துக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை மாத்துறாரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஓகேங்களா, சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1856 பிறக்கிறாரு. அந்த பேர் என்னவா மாத்துறாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு பேர் மாத்துறாரு.
எந்த வருஷம் மாத்துவாருன்னா 9 வருடம் கழித்து 1865 பேர் மாத்துறாரு. ஓகேங்களா? சோ இது எப்ப 1856, இது எப்ப 1865. சென்னையில வெள்ளம் வந்துச்சு, பெரிய பஞ்சம் வந்துச்சு எப்ப 1866. அதுக்காக சத்திய தர்மசாலை எப்போ ஓபன் பண்ணுவாரு 1867. ஸோ இது எல்லாமே லைன்லாம் வருஷம் வந்து பொறுமையா வரும். ஸோ இதை வச்சு நாம வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா ராமலிங்கனார் தனது கருத்துக்களை போதிக்க ஆரம்பித்த இடம் ஓகேங்களா? ஸோ போதிக்க ஆரம்பித்த இடம் எதுனா சத்திய ஞான சபை. ஓகேங்களா? இவர் பிறந்த ஊரான மருதூர்ல என்ன பண்ணணும்னா சத்திய ஞான சபைன்னு ஒரு ஓப்பன் பண்ணார். அங்க வந்து தன்னோட கருத்துக்களை தான் மக்களுக்கு போதிப்பார். இதோட கருத்துக்கள் என்ன சார்னா எல்லாருமே உருவ வழிபாட்டை நிறுத்துங்க, எல்லா மக்களும் சமம், உருவ வழிபாட்டை நிறுத்திட்டு ஜோதியை கும்பிடுங்க, அதாவது அருள் பிரகாச ஜோதின்னு சொல்லுவாங்க. ஜோதி ஒளி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒளியை கும்பிடுங்க, அந்த ஒளியில தான் தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா ராமலிங்க அடிகளாரோட கொள்கைகள். அதாவது எந்த ஒரு உயிரையுமே துன்புறுத்தக்கூடாது, அது எறும்பா இருந்தாலும் சரி, பயிரா இருந்தாலும் சரி, எல்லா உயிரையுமே சரிசமமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் யாருன்னா வள்ளலார். ஓகேன்னா அவருடைய கருத்துக்கு இந்த கருத்துக்கு அவர் எங்க போதிச்சாருன்னா சத்திய ஞான சபை, அதாவது மருதுல இவர் ஆரம்பிச்ச சத்திய ஞான சபையில போதிக்கிறாரு. இது எந்த வருஷம் ஓபன் பண்ணாங்கன்னா 1870 நிறுவுவார். இந்த சபையை எப்ப நிறுவ சத்தியஞான சபை எப்ப நிறுவார்னா 1870. புரிஞ்சுங்களா? அடுத்த விஷயம் பாருங்க. எந்த விஷயம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வாசகத்தை கூறியவர் யாருன்னா வள்ளலார். மிக மிக முக்கியமான ஒரு வருஷமா நிறைய இடத்துல கேட்டுருக்காங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு கூறியவர் யாருன்னா வள்ளலார். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பாருங்க. ராமலிங்கனாரின் 6000 பாடல்களை தொகுத்து எவ்வாறு வெளியிட்டனர்? ஓகேங்களா? சோ ராமலிங்கர் வந்து அவருடைய பாடல்கள் வந்து ஒரு 6000 பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த 6000 பாடல்களை தொகுத்து அவர் சீடர்கள் ஒரு நூலா வெளியிட்டிருப்பாங்க. அந்த நூலோட பேர் என்னன்னா திருவருட்பா. ஏன்னா அந்த நூலோட பேர் என்ன? திருவருட்பா. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 6000 பாடல்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 5818 பாடல்கள்னு புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனை பார்த்து இங்க 6000 பாடல்கள் இருக்கும், 5818 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தொகுத்து வெளியிட்டனா அந்த நூலுக்கு பேர் என்னது? திருவருட்பா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வேற என்ன சார் இருக்கு? ராமலிங்கனார் எழுதிய நூல்கள் என்னன்னே கூறுங்க. ஸோ ஏதாச்சும் 2 நூல்கள் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சின்மய தீபிகை, ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஓகேங்களா? சின்மய தீபிகை, ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதை இவருடைய ஏதாவது 2 நூல்கள். இது போக வேற நூல்கள் இருக்குன்னா இருக்கு. அதாவது இவர் நூல்கள் 2 எழுதிக்கோங்க. உரைநடை நூல்கள் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நூல்கள் பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம். இங்க பாத்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் உரைநடைகள் முதலாவது. இரண்டாவது வந்து மனுமுறை கண்ட வாசகம். மனுமுறை கண்ட வாசகம். ஓகேங்களா? இதுதான் என்ன இவருடைய உரைநடை நூல்கள். இது போக வேற நூல்கள் என்னன்னா பதிப்பித்த நூல்கள். இதெல்லாம் ராமலிங்க அடிகளார் பண்ணது. ராமலிங்க அடிகளாரின் உரைநடை நூல்கள், பதிப்பித்த நூல்கள். ஓகேங்களா? சோ பதிப்பித்த நூல்கள் முதலாவது எழுதணும்னா சின்மய தீபிகை, அதாவது பதிப்பித்த நூல்கள் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா ஒளிவில் ஒழுக்கம். ஒளிவில் ஒழுக்கம். மூணாவது என்னன்னா தொண்டை மண்டல சதகம். தொண்டை மண்டல சதகம். இதுதான் என்ன ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள். சோ பதிப்பித்த நூல்கள் 3, சின்மய தீபிகை, ஒளிவில் ஒழுக்கம், தொண்டை மண்டல சதகம் 3. உரைநடை நூல்கள் 2. என்னன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இது போக இவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலோட பேர் என்ன? திருவருட்பா. இந்த 6 நூல்கள் தான் ராமலிங்க அடிகளார் பற்றிய குறிப்பிடக்கூடிய நூல்கள். ஓகேங்களா? சோ இதுதான் ராமலிங்க அடிகளார் பற்றிய 10 கொஸ்டின். ஓகேங்களா? சோ ராமலிங்க அடிகளார் பத்தி இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? அவர் வந்து 5/10/1823 பிறந்திருக்காரு. எங்க? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூன்ற ஊர்ல பிறந்திருக்காரு. ராமையா சின்னம்மை அப்பா அம்மா பேரு. எத்தனாவது மகன்? 5வது மகன். இவரோட கல்வி அறிவு 2ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. ஆனா 9 வயசுல சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தமிழ் நூல்களை படித்து தானே தெரிஞ்சு கொள்றாரு. இவருடைய வழி என்ன? எல்லா உயிர்களும் சமம், எந்த உயிரையும் நம்ம பாதிக்க கூடாது. அதுக்கு பேர் என்ன? ஜீவகாருண்யம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது ஜீவ காருண்யம். ஓகேங்களா? சோ இப்ப இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் எப்ப சங்கத்தை ஓபன் பண்ணுவாரு? 1856. என்ன சங்கம்? சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஓபன் பண்ணுவாரு. அதோட பேர் எப்ப மாத்துவாரு? 1865. என்னன்னு மாத்துவாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு மாத்துவாரு. இந்த மாதிரி இருக்கும்போது 1866 சென்னையில வந்து ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படுது. ஓகேங்களா? சோ நான் அந்த பஞ்சத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 1867 வடலூர்ல
எதை ஓப்பன் பண்ணுவார்? சத்திய தர்மசாலையை ஓப்பன் பண்ணுவார். சத்திய தர்மசாலை என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து எப்போதுமே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். எந்த மக்கள் பசியாக இருந்தாலும் அந்த சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். 1867 அதே மாதிரி சத்திய தர்மசாலை. இதே மாதிரி தன்னோட கருத்துக்களை போதிக்கிறதுக்காக 1870 சத்திய ஞான சபையை ஓப்பன் பண்றது. அது போக வேற என்ன சொல்லியிருந்தோம்? அவருடைய நூல்கள், உரைநடை நூல்கள், பதிப்பித்த நூல்கள். இவ்வளவுதான் என்னது ராமலிங்க அடிகளாரை பற்றி முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய இறப்பும் தெரிஞ்சுக்கோங்க. இறப்பு பார்த்தோம்னா அவருடைய இறப்பு எப்பனா 30/1/1874. ஓகேங்களா? இதுதான் இருந்து அவருடைய இறப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவரை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். புக்கில் 6 to 12 வரைக்கும் பார்த்தோம்னா இதுதான் இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொருத்தவரை பற்றி டாப் 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.